இப்ப வரைக்கும் வந்துச்சு எல்லார்கிட்டயும் நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். எவ்வளவு நேரம் ஆகுது? நாங்கதான் செஞ்சுட்டு இருந்தேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் கொஞ்ச நாள்ல பிக் பாஸ் முடிய போகுது. ஸோ பிக் பாஸை எத்தனை பேர் மிஸ் பண்ணுவீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தாண்டி மிட் வீக் எவிக்ஷன் இருக்குன்ற மாதிரி நியூஸ் வருதுங்க. இருக்கிறதே 4 பேர் தான். அதுல என்ன மிட் வீக் எவிக்ஷன் எனக்கு தெரியலங்க. ஏன்னா எப்பவுமே ஃபைனல்ஸ்லயே 5 பேரெல்லாம் வச்சிருப்பாங்க. ஃபைனல்ஸ்க்கு ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு 7 பேர் இருப்பாங்க, சில சமயம் 6 பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி லைட் எல்லாம் அடிச்சு வெளியே அனுப்புவாங்க, இல்லை வேற ஏதாவது டாஸ்க் மாதிரி பண்ணி வெளியே அனுப்புவாங்க. பட் இப்போ இருக்கிறதே 4 பேர் தான். இதுல யாரையும் வெளியே அனுப்புவாங்கன்னு எனக்கு தோணல. ஆனா நியூஸ் வருது கண்டிப்பா இந்த 4 பேர்ல ஒருத்தரை பேக்கப் பண்றாங்க. 3 பேர் தான் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கவே போறாங்கன்ட்டு. பட் 4 பேர் இருந்தா தான் நல்லா இருக்கும். ஏன்னா முதல்ல ஒருத்தரை வெளியே அனுப்புவாங்க, அந்த ஃபைனல் டே அன்னைக்கு ஒருத்தரை வெளியே அனுப்புவாங்க, ரெண்டாவது ஒருத்தரை வெளியே அனுப்புவாங்க, கடைசியா 2 பேரை கூப்பிட்டு யாரு வின்னர்ன்றதை சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் ஒரு 4 பேர் இருந்தால் தாங்க நல்லா இருக்கும். ஏற்கனவே சாண்ட்ராவை தூக்கிட்டாங்க, இப்போ 4 பேர் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். இதில் இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோங்க. அது என்னன்னா, கனி பண்ணிட்டு இருக்க விஷயத்தை பற்றி தான். கனி சாண்ட்ரா மேலே கோபமாக இருக்காங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. சாண்ட்ரா கனியை பற்றி நிறைய பின்னாடி பேசியிருக்காங்க, டவுட்டே வேணாம். நேரடியாக நீங்கள் கேட்கணும்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தீங்க, நேரடியாக கேட்டுட்டீங்க, அது வரைக்கும் கூட ஓகே. ஆனால் அதை தாண்டி கனி பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. என்னன்னா, கனி சாண்ட்ரா பண்ணது எனக்கு இப்படி இருந்தது, சாண்ட்ரா பண்ணது எனக்கு இப்படி இருந்ததுன்னு சொல்ற வரைக்கும் ஓகே. ஆனா வெளியே சாண்ட்ராவை பத்தி என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க? இப்படி நடிச்சுதான் பேசிக்கிறாங்க, அப்படி பேசிக்கிறாங்க, எனக்கும் அப்படிதான் தோணுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வெளியெல்லாம் மக்கள் எல்லார பத்தியும் பேசுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சாண்ட்ரா நடிக்கிறாங்கன்னு மக்கள் பேசுறாங்க. திவ்யாவை பத்தி ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் இருக்கும், பாசிட்டிவ் ஒப்பீனியன் இருக்கும். கானா வினோத்தை பத்தி ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் இருக்கும், பாசிட்டிவ் ஒப்பீனியன் இருக்கும். எல்லார பத்தியும் நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க விட்டுருங்க. அதெல்லாம் நீங்க எதுக்கு மைண்ட்ல ஏத்திக்கிறீங்க? உங்களுக்கு சாண்ட்ரா கூட ஒரு பிரச்சனையா? அந்த பிரச்சனையை பத்தி மட்டும் நீங்க பேசினா கரெக்டா இருக்கும். சாண்ட்ரா இப்படி பண்ண தப்பு, அப்படி பண்ண தப்பு, நேரடியாவோ நீங்க கேட்டுட்டீங்க. என்ன எப்படி நீங்க கிளவின்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேக்குறீங்க. சாண்ட்ரா கிட்ட அதுக்கான பதில் இல்லை, மாட்டிக்கிட்டாங்க. சாண்ட்ரா பண்ணது தப்பு தான். சாண்ட்ராவாலையும் டிஃபெண்ட் பண்ண முடியாது, யாராலையும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு. ஆனால் இதை தாண்டி கனி என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே சாண்ட்ராவை வெறுக்கணும்னு நினைக்கிறாங்க. சாண்ட்ராவை வெறுக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு கனி போனதுக்கப்புறம் விக்ரமுக்கு சாண்ட்ரா கூட ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா 2 பேரும் எளிய மூணிய மாதிரி இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. 2 பேருமே ரொம்ப நட்பாக இருந்தாங்க. ஸோ அந்த கார் டாஸ்கில் சாண்ட்ரா நடிக்க தான் செஞ்சாங்க, அப்படிதான் வெளியே வந்தது, நாங்கள் பார்த்தது அப்படிதான் இருந்ததுன்ற மாதிரிலாம் கனி சொல்றாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் விக்ரம் எனக்கு அப்படி தெரியல, ஏன்னா கொஞ்சம் அவங்க காயப்பட்டாங்க, அதனால அப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்ற மாதிரி கடைசி வரைக்கும் விக்ரம் சப்போர்ட் பண்ணி பேசினதை கனியால ஏற்றுக்க முடியலங்க. எப்படியாவது அந்த பாயிண்ட்டை உடச்சி சாண்ட்ராவை வெறுக்க வைக்கணும், அதாவது எல்லாரையும் சாண்ட்ராவை வெறுக்க வைக்கணும்னு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன யூஸ் பண்றாங்கன்னா, மக்கள் அப்படி சொல்றாங்க, மக்கள் இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் இதை கொண்டு வந்துடுறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் இப்ப திவ்யாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய குரூப் இருக்குன்னா, பிடிக்காதுன்னு திட்டுறதுக்கும் ஒரு குரூப் இருக்கு. ஓகேவா? பட்ட பேர் வச்சு திட்டுறதுக்கும் ஒரு குரூப் இருக்கு. கானா வினோத்துக்கு அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா கானா வினோத்தை திட்டுற மாதிரியும் எவ்வளோ விஷயம் வரதானே செய்யுது. அதனால மிக்ஸ்டு ஒப்பீனியன் இருக்கும் மக்கள் கிட்ட. நீங்க அதெல்லாம் எதுக்கு கன்சிடர் பண்றீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா கனிக்கு இதே ஒரே ஒரு கேள்வி. கனியை பத்தி கனியும் எஃப்ஜேவும் கட்டி பிடிக்கிறதெல்லாம் வெளியே கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. கனி கல்யாணம் ஆகி உங்களுக்கு 2 பொண்ணு இருக்கு, நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவீங்களான்னு கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. சரியா? அப்ப மக்கள் பேசுறது கரெக்ட், நீங்க பண்ணது தப்புன்றதை ஒத்துக்கிறீங்களா? மக்கள் அப்படிதானங்க பேசினாங்க. நீங்க அசிங்கமா பண்றீங்க, அந்த பையன் வயசு என்ன, உங்க வயசு என்ன, நீங்க அப்படிலாம் பண்ணலாமா, அதுவும் ஒரு ஷோல வச்சு இப்படி பண்ணலாமான்னு மக்கள் உங்களை கழுவி ஊத்துனாங்கல்ல. ஆனா அந்த இடத்துல நீங்க வெளியே என்ன சொல்றீங்க? அவன் எனக்கு தம்பி மாதிரி, பையன் மாதிரி, இதை போய் தப்பா பார்ப்பாங்களா? இதெல்லாம் பார்வோட ஆளுங்க, அதாவது பார்வோட சப்போர்ட்டர்ஸ் தான் நெட்ல இந்த மாதிரிலாம் பரப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்கல்ல. மக்கள் தானே இந்த ஒப்பீனியன் வச்சாங்க. மக்கள் வச்ச ஒப்பீனியன் இங்கே ஏத்துக்க மாட்டீங்க, உங்களுக்குன்னு வரும்போது ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா சாண்ட்ராக்கு மக்கள் இப்படிலாம் பேசுறாங்கன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு தோணுதா சாண்ட்ரா இப்படி பண்ணாங்கன்னு? எனக்கு தோணுதுன்னு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாம நேரடியா நான் அட்ரஸ் பண்ண போறேன், நீங்க அட்ரஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். நேரடியா சாண்ட்ரா நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு மூஞ்சுக்கு நேரம் கேட்டுட்டீங்க. அதை விட்டுட்டு பின்னாடி உட்காந்து பேசி என்ன ஆக போகுது? இதுதான் எனக்கு கேள்வியா இருந்தது. இதை பத்தி உங்களோட கருத்து இருந்தா ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க.